ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி குடியுரிமை திருத்த சட்டம் என்கின்ற இந்த கொடிய சட்டத்தை கொண்டு வந்த போது இந்த சமத்துவம், இந்த சமூக நீதி, இதையெல்லாம் நாம படிச்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது, எல்லாரும் சமம்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் சனாதனம் சொன்னது. ஒரு தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவனால அவன் விரும்பிய கோயிலுக்குள்ளார போய் சாமி கும்பிட முடியலையே, அதுங்கதாங்க இருக்குது இந்த ஜாதி, அது என்னுடைய நெஞ்சில் தைத்த முள் என்று சொன்னார் தந்தை பெரியார். இந்த இயக்கத்தை எவனெல்லாம் அழிச்சிடுவேன், ஒழிச்சிடுவேன், காணாம பண்ணிடுவேன், இல்லாம பண்ணிடுவேன். பாருங்க ப்ரோ, 2026 நாங்க தானே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒப்பற்ற தலைவர் 2500 ஆண்டுகால அடிமை ஜாதியை ஒழித்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சாராகலாம். டிராவிடியன் ஸ்டாக் அப்படின்னாலே ஒரு சிக்கலுக்குள்ளான விஷயமாக, பிரச்சனைக்குரிய விஷயமாக தொடர்ந்து டெல்லியில் இருப்பவர்கள் பார்ப்பதற்கான இன்னொரு மிக முக்கியமான காரணத்தை கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் நடத்தி காட்டியிருக்கிறார். என்னவென்றால், அங்க அவன் குரு பூர்ணிமா, ஹிந்தி திவாஸ், இன்னும் என்னென்னமோ திவாஸ் அப்படின்னு எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழலில் இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த இயக்கமும் கண்டிடாத வகையில் அறிவு திருவிழா என்கின்ற வகையில் இந்த இயக்கத்தை, இந்த மண்ணை, மக்களை பண்படுத்திய இந்த கொள்கையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு முன்னெடுப்பாக அறிவு திருவிழா என்கின்ற பெயரில் இந்த கொள்கை பாசறை விளக்க கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒற்றை இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகமும் கழகத்தினுடைய இளைஞரணியும் இருக்கிறது. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு I belongs to Dravidian stock என்பது பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தில் இந்த வாளை எடுத்து சுழற்றிய பொழுதுதான் தென்னகம் என்கின்ற ஒரு மாநிலம் இருப்பதையே டெல்லி பட்டணம் உணர்ந்தது. நாங்கள் திராவிட இனத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் தனித்துவமானவர்கள், உங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்டவர்கள், இந்த நாட்டிற்கு வழங்குவதற்கு திடமான, தீர்க்கமான, மாறுபட்ட கொள்கைகளை கொண்டவர்கள் என்று பேரறிஞர் அண்ணா அன்று டெல்லியில் நாடாளுமன்றத்தில் முழங்கினார். இன்றைக்கு தந்தை பெரியாரின் வழியில், பேரறிஞர் அண்ணாவின் வழியில், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் வழியில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற இந்த ஒப்பற்ற தலைவர் அண்ணாவின் கொள்கைகளை பிடிநடை போட்டு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எப்படி நாங்கள் உங்களிடமிருந்து மாறுபட்டவர்கள், எப்படி நாங்கள் உங்களிடமிருந்து தனித்துவமானவர்கள் என்று சொன்னால் கைது நடவடிக்கைகளே பார்க்கலாம். எங்களுடைய தலைவர்கள் தந்தை பெரியார் எடுத்துக்கோங்க, நீதிமன்றத்துக்கு போறார், நீதிபதி இருக்கிறாரு, நீதிபதி கிட்ட பெரியார் சொல்றார், நான் சொல்ல போறத நீ கேட்க போறது கிடையாது, என்னுடைய கருத்துக்கள் உன்னுடைய கருத்துக்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்டவை, ஆகையினால நேரத்தை கடத்த வேண்டாம், எவ்வளவு உச்சபட்சமா தண்டனை கொடுக்க முடியுமோ எனக்கு அவ்வளவு தண்டனையை கொடுத்து அனுப்புங்க அப்படிங்கிறார். இந்திய ராணுவத்தினுடைய துப்பாக்கிகள் நெஞ்சுக்கு நேராக இருந்த பொழுது இந்தி வீழ்க தமிழ் வாழ்க என்று சொல்லி பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் சிறை சென்றார்கள். மிசா கொடுமை, இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனநாயக சக்திகளும் ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் காவல் அதிகாரிகள் கைவிலங்கோடு கோபாலபுரம் இல்லத்திற்கு வருகிறார்கள். உங்களுடைய மகன் ஸ்டாலினை கைது செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். ப்ரோ, என்ன பழி வாங்கணும்னா ஆபீஸுக்கோ வீட்டுக்கோ வாங்க அப்படின்னு சொல்லி ஓடி ஒழியல. கைவிலங்கை கையில் மாட்டிக்கொண்டு அன்று இரவு சிறைக்கு சென்று புதுமண தம்பதியாக இருந்த எங்களுடைய தலைவர் சிறைச்சாலையில் கொட்டடியில் வதைப்பட்ட பொழுது, உடல் முழுக்க ரத்தம் விழுந்த பொழுது கூட அதையெல்லாம் துச்சமன தூக்கி போட்டுவிட்டு ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம், பாசிசத்தை வீழ்த்துவோம் என்று ஓடி ஒளியாமல் நெஞ்சுரத்தோடு முழங்கிய ஒரே தலைவராக அன்றே மிளர்ந்தார் இன்றைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர். அதே வழியில் வருகிறார் எங்களுடைய இளம் தலைவர். பயப்படல, வாய்தா வாங்கல. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களை, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி குடியுரிமை திருத்த சட்டம் என்கின்ற இந்த கொடிய சட்டத்தை கொண்டு வந்த போது
இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த தலைவரும் கேட்பதற்கு முன்பாக அந்த சட்ட நகலை கிழித்து போட்டு கொளுத்தி கைதான ஒரே முதல் தலைவராக எங்களுடைய இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். அன்றைக்கு காவல்துறை அதிகாரிகிட்ட சொன்னாரு, என்ன வேணுமா கைது பண்ணிக்க, ஓடல தொண்டர்கள் எங்கோ ஒரு பக்கம் ஓடல, தலைவன் எங்கேயோ ஒரு பக்கம் ஓடல, என்ன வேண்டுமானால் கைது செய்து கொள்ளுங்கள், என்னுடைய தொண்டர் மேல கை வச்சீங்க நடக்கிறது வேற என்று ஏகாதிபத்தியத்தை பார்த்து நெஞ்சை நிமிர்த்தி முழக்கமிட்ட தலைவராக எங்களுடைய இளம் தலைவர் இருக்கிறார். நாங்கள் திராவிட இனத்தை சார்ந்துள்ளோம், பிலாங்ஸ் டு திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு சொன்னா அது ஒரு இனத்திற்கான குழுவாக அடையாள சொல்லாக இருப்பது மாறி இன்றைக்கு கொள்கை அடையாளமாக மாறி போச்சு. எப்படின்னா 1959 ஹீராஸ் பாதிரியாருங்கிறவர் சொன்னார், ஐ எம் a Dravidian stock from Spain அப்படின்னார். ஸ்பெயினை சார்ந்த ஒரு பாதிரியார். இன்றைக்கு தமிழ்நாட்டை பார்த்து தமிழ்நாட்டில் திராவிடம்னா என்னன்னு கேட்டா அவரும் ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்தவர். திராவிடம்னா புராணம் படிச்சவங்கள்ட்ட அவங்கள்ட்ட தாங்க கேட்கணும், எங்களுக்கு அதை பத்தி தெரியாதுன்னு சொல்லக்கூடிய தற்கொலைகள் இருக்கக்கூடிய இதே மாநிலத்தில் தமிழ்நாட்டை பார்த்து திராவிடம் கும்மிடி பூண்டி தாண்டி இருக்குமா, என்ன திருத்தணி தாண்டி திராவிடம் பத்தி பேசுவார்களா என்று கேட்பவர்களுக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே சொன்னார், நானும் திராவிடன் கர்நாடக மாநிலத்தில் இருந்து வருகிறேன். மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னார்கள், நாங்களும் திராவிடர்கள் என்று சொல்லி. எப்படி கம்யூனிசம் என்பது ஒரு மொழிக்கோ ஒரு நாட்டினருக்கோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கோ மட்டும் சுருக்கிவிட முடியாது. ஆஸ்திரேலியாவில் இருக்கும் கம்யூனிஸ்டா இருப்பான், அமெரிக்காவில் இருக்கக்கூடியவனும் கம்யூனிஸ்டா இருப்பான். அதே போல இன்றைக்கு திராவிடம் என்று சொன்னால் இன்றைக்கு லண்டன்லயோ ஜப்பான்லயோ உலகத்தினுடைய வேறு எந்த பகுதியில் இருப்பவர்கள் கூட திராவிட சங்கம் தோற்றுவிக்கலாம், திராவிட இயக்கத்தை தோற்றுவிக்கலாம். இன்றைக்கு திராவிடம் என்று சொன்னால் அது உலகளாவிய தத்துவமாக, திராவிடம் என்று சொன்னால் அது ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய சொல்லாக, திராவிடம் என்று சொன்னால் அது சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய சொல்லாக, திராவிடம் என்று சொன்னால் அது ஜாதியை எதிர்க்கக்கூடிய தத்துவமாக, திராவிடம் என்று சொன்னால் அது தூய்மைவாதத்தை ஒழிக்கக்கூடிய தத்துவமாக, திராவிடம் என்று சொன்னால் அது இன்க்ளூசிவிசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, சமூக நீதி சமத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த கூட்டம் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் திராவிடியன் என்று பெருமையோடு சொல்லக்கூடிய வகையில் திராவிடம் கொள்கை அடையாளமாக மாறி போச்சு. இந்த சமத்துவம், இந்த சமூக நீதி இதையெல்லாம் நாம படிச்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது, எல்லாரும் சமம்னு சொல்லிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு தான் சனாதனம் சொன்னது படிக்கவே கூடாதுன்னுச்சு. குளித்த குதிரை, குடித்த குரங்கு, படித்த சூத்திரன் பக்கத்துல சேர்த்துக்காது அப்படின்னா, சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதுன்னு சொன்னான். அதையும் மீறி படிச்சா அவன் காதுகள் ஈயத்தை காய்ச்சி ஊத்து, கண்களை நோண்டு, நாக்கை அறுத்து எடு, இதயத்தை பிளந்துடு அப்படின்னு எல்லாம் சொன்னான். கட்டை விரலை காணிக்க புராண காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த இடத்திலும் டெல்லியில் இருக்கக்கூடிய ஏகாதிபத்திய பாசிச சிந்தனைகள் உட்பட இன்னைக்கு வரைக்கும் நாம கல்வி கற்பதை தடுத்து நிறுத்துது அப்படின்னு சொன்னா அதற்கு எதிரான முழக்கம் தான் திராவிடம். அதை முழங்கி காட்டியவர் நம்முடைய தலைவர் கலைஞர். கட்டை விரலோ தலையோ இந்நாளில் எவனாவது காணிக்கையாக கேட்டால் அவன் பட்டை உரியும், அவன் கட்டை சுடுகாட்டில் வேகம் என்று எச்சரிக்கை விடுத்தார். ஏன் இன்னைக்கு திமுக அவங்களை படிக்க வச்சுச்சு, கலைஞர் அவங்களை படிக்க வச்சாரும்பாம். ஆமாம், திமுக தான் படிக்க வச்சது, கலைஞர் தான் படிக்க வைத்தார், திமுக தான் படிக்க வச்சது. எப்படி 1984 மருத்துவம் பொறியியலுக்கு நுழைவுத் தேர்வு முறையை கொண்டு வந்தார் எம்ஜிஆர். 22 ஆண்டு காலம் போராடி இன்றைக்கு நுழைவுத் என்ஜினியரிங் படிக்கிற யாருக்கும் நுழைவுத் தேர்வு கிடையாது. இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு என்ஜினியர் இருக்கிறாருன்னா ஆமாம் எங்களை திமுக படிக்க வைத்தது, ஆமாம் எங்களை கலைஞர் தான் படிக்க வைத்தார். என்ன பிரச்சனை? யாரும் படிக்க கூடாது அப்படிங்கிறது தானே அவனுடைய பிரச்சனை. காலையில இருந்து சொன்னாங்க, எவ்வளவோ சொன்னாங்க, பேசக்கூடிய அத்தனை தலைவர்களும் அத்தனை கருத்துரையாளர்களும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தது. அனைத்து ஜாதியினர் அர்ச்சராரை பத்தி பேசினாங்க, அத்தனை பேரும் சுட்டி காமிச்சாங்க. ஏன் அவ்வளவு பெருமையோட பேசணும்?
கோவில்ல போறது சாமி கும்பிடுறது அவ்வளவு விசேஷமானதா? அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் 2500 ஆண்டுகால அடிமைத்தனத்தை உடைத்தெறிந்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஜாதி ஒழிப்பில் இந்தியாவிலேயே முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி திமுக. ஒரே அரசியல் கட்சியினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற தலைவர். எப்படி சாவரத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி தந்தை பெரியார் தியாகராய நகர் கூட்டத்தில் பேசுறார். ஏங்க இந்த நாட்டுல ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவனால IAS IPS ஆக முடியும், ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவனால இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக முடியும், பிரதமராக முடியும். ஆனால் இந்த நாட்டில் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவனால அவன் விரும்பிய கோயிலுக்குள்ளார போய் சாமி கும்பிட முடியலையே. அதுங்கதாங்க இருக்குது இந்த ஜாதி, அது என்னுடைய நெஞ்சில் தைத்த முள் என்று சொன்னார் தந்தை பெரியார். நந்தனார் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. மிகப்பெரிய சிவபக்தன். எப்படியாவது சிதம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுன்னு அவனுக்கு மிக நீண்ட நெடிய நாள் ஆசை. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பார்ப்பன பண்ணையர்கிட்ட வேலை செய்யறாரு. ஐயா நான் கோயிலுக்கு போறேன். போக முடியாது, வேலையை போய் பாரு. தொடர்ந்து போய் கேட்கிறான், கோவிலுக்கு அனுப்பவே இல்லை. ஒரு நாள் சொல்லிடுறான், ஐயா இதுக்கு மேல என்னால முடியாது, நான் எடப்பாடி மாதிரி தவழ்ந்து கூட போறதுக்கு தயாரா இருக்கேன், என் சீட்டை கிழிச்சுடு, நான் சிதம்பரம் போனோம் சிவபெருமான தரிசிக்கணும் அப்படிங்கிறான். அவன் சொல்றான், அந்த முதலாளி பார்ப்பன முதலாளி, சரி கண்ணு கேட்டுன தூரம் வரைக்கும் நம்மளுடைய நலம் தான், போய் அதை ராத்திரியோட ராத்திரியா வதச்சு அறுத்து மூட்டை கட்டி வச்சுட்டு போ அப்படிங்கிறான். நந்தன் கண்ணீர் விட்டு கதறான். அந்த சிவபெருமானே இறங்கி வராரு. அவருடைய கண்ணீரை பார்த்துட்டு அவரே உழ ஓட்டுறாரு, அவரே விதைக்கிறாரு, அவரே விளைவிக்கிறாரு. மூட்டைய கட்டி அறுத்து வச்சாச்சு. எப்படி பிள்ளையார் கோயில்ல பால் குடிக்கிறாருன்னு சொன்னோன்னே நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம் கூஜா தூக்கிட்டு ஓடுனாங்களோ அதே மாதிரி அன்னைக்கு ஆகா சிவபெருமானே வந்து எல்லா சாதனைகளையும் புரிஞ்சுட்டாருன்னு ஓடுறாங்க. அந்த முதலாளி நந்தனார் காலிலேயே விழுந்து நந்தானிதி சிதம்பரம் போறாங்கிறான். சிதம்பரத்துக்கு சந்தோஷமா போறான். அங்க போறான், சிவபெருமான பாத்துறான். புல்லாகி பூண்டாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான்கிறான். அங்க வர்றான் தீட்சிதார், சட்டையை பிடிக்காத குறைய அங்கேயே நில்லு நந்தா, அங்கேயே நில்லு, அங்க இருந்தே சாமி கும்பிடுங்கிறான். இவனுக்கு நந்தி மறைக்குது. மெய்யே உன் பொன்னடிகள் காண முடியலையான்னு கண்ணீர் விட்டு கதறான். சிவபெருமான் மறுபடியும் வராரு. அவர் சொல்றார், நந்தி லைட்டா நகருங்கிறாரு. நந்தி லைட்டா நகருது. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்றி விடுற்றேன் கண்ணீர் விட்டு கதறான். ஒரே ஒரு தலைவர் கேட்டார், இந்த நாட்டுல ஒரு நந்தனால கோயிலுக்கு போக முடியலன்னு உடனே சிவபெருமானே இறங்கி வந்தார். அவரே உழவு ஓட்டினாரு, அவரே விதைச்சாரு, அவரே விளைவித்தார், அவரே அறுத்தாரு, அவரே மூட்டாட்டி வச்சார். எல்லாத்தையும் செஞ்ச அந்த சிவபெருமான் வாடா நந்தா உள்ளன்னு கூப்பிடுற பாரு, அங்க இருக்குடா ஜாதி என்று சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார் ஆசைப்பட்டது, பேரறிஞர் அண்ணா விரும்பியதை, தலைவர் கலைஞர் எவ்வளவோ முயற்சித்ததை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒப்பற்ற தலைவர் 2500 ஆண்டுகால அடிமை ஜாதியை ஒழித்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சாராகலாம். நீ கோயிலுக்குள்ளார போய் உனக்கு விருப்பப்பட்ட சாமிய தொட்டு வணங்கு என்று சொல்லி நந்தனினமே பெரும் மரியாசனமே என்று முழங்கியவர் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அதனாலதான் திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு சொன்ன உடனே பத்திக்கிட்டு எரியுது. திராவிடியன் ஸ்டாக் தமிழ்நாட்டினுடைய இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வச்சா இதெல்லாம் தாங்கிக்க முடியல. மோடி எப்பேற்பட்ட தலைவர் தெரியுமா? சொல்றான், பக்கத்து நாட்டு 2 நாட்டு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய தலைவர், மிகப்பெரிய தலைவர். 56 இன்ச்சு நெஞ்சு அளந்து பார்த்திருக்கிறான். அப்பேற்பட்ட தலைவர் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறாங்க. 48 மணி நேரத்துக்குள்ளார அமித்ஷா சொல்றார், இந்தி ரொம்ப முக்கியம், எல்லாரும் இந்தி கத்துக்கணும். ஆட்சி பொறுப்பேற்ற அடுத்த 48 மணி நேரத்தில் இந்தி கட்டாயம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது இந்தி தெரியாது போடான்னு ஒரே ஒரு டிஷர்ட், பத்திரிகையாளர்கள் சந்திப்பையே நடத்திடாத மோடி கூட்டம், அமித்ஷா கூட்டம் இந்தியா முழுவதும் பற்றி எறிகிறது. இந்தி தெரியாது போடா. உத்தரப்பிரதேசத்திலையும் குஜராத்திலையும் பீகார்லையும் சுயமரியாதை உள்ளவர்கள், மொழி பிராந்தியத்தை மொழியை மதிக்கக்கூடியவர்கள்
இந்தி தெரியாது போடா ஹேஷ்டேக போட்டுட்டு இருந்து பத்திரிகையாளர்களே சந்திக்காத மோடி பத்திரிகையாளர்களை சந்தித்து நாங்க சும்மானாச்சுக்கும் விளையாட்டுக்கு சொன்னோம், நீங்க சீரியஸாவா எடுத்துக்கிட்டீங்க என்று மோடி கூட்டத்தை தொடை நடுங்கி ஓடவிட்ட ஒரே தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற திராவிட இயக்கத்தினுடைய செம்பல் எங்களை பார்த்து இன்னும் சொல்றான், என்ன ஏங்க திராவிடியன் என்ன காலத்துக்கு பொருந்த மாதிரி பேசுங்க, இதெல்லாம் பொருந்துமா, இன்னைக்கு தான் இந்த மாதிரி இருங்க, அப்டேட் ஆகுங்க ப்ரோ. இவனுங்க சொல்றானுங்க, இவனுங்களுக்கு ஒரு அளவும் தெரியாது. அவன் சொல்றான் இதெல்லாம் எலெக்ஷன் டைம் வந்துருச்சு, திமுகவை நசிக்கிடுவாங்க. யாரு நமக்கு ரொம்ப ரொம்பவே நம்ம இயக்கம் வளர்ந்து நினைக்கக்கூடியவர்கள் அறிவுரை பண்றாங்க. ஒன்னே ஒண்ணு, இன்னைக்கு இந்த இயக்கத்தை அழிக்க நினைக்கல, 75 ஆண்டு காலமாக இந்த இயக்கத்தை அழிக்க நினைக்கிறாங்க. 1970களில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நம்முடைய நெஞ்சமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் இருக்கிறார். குஜராத்தில் மிக கடுமையான பஞ்சம். எப்பேற்பட்ட பஞ்சம் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த ராட்டி அடிச்சு வச்சிருப்பாங்க, சாணத்துல ராட்டி தட்டி வச்சிருப்பாங்க. அந்த ராட்டியை எடுத்து அதை கரைச்சி அதை இருத்தோம்னா அதுல கோதுமை துகள்கள் இருக்குது. அதை காய வச்சு அரைச்சு ரொட்டி சாப்பிடக்கூடிய அளவிற்கு பஞ்சம் குஜராத்ல. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் 1000 டன் அரிசியை குஜராத்துக்கு அனுப்பி வச்சார். அன்னைக்கு மோடிக்கு வயசு 17 18. மோடியோட அம்மாவுக்கே படியளந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் கலைஞர். இந்த இயக்கத்தை எவனெல்லாம் அழிச்சிடுவேன், ஒழிச்சிடுவேன், காணாம பண்ணிடுவேன், இல்லாம பண்ணிடுவேன். பாருங்க ப்ரோ, 2026 நாங்க தானே சொன்ன அத்தனை பேரையும் குழிக்குள்ளார வச்சு மலர் வளையம் வைத்த ஒரே தலைவர் தானே தலைவர் டாக்டர் கலைஞர். நாங்க திராவிட பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் உங்களிடமிருந்து மாறுபட்டவர்கள். அண்ணா சொன்னது இப்ப புரியுதா? அண்ணா ஏன் சொன்னார் புரியுதா? இதெல்லாம் இந்த இயக்கத்திற்கு வங்காளத்தினுடைய ஆய்வாளர் கர்கே சாட்டர்ஜிங்கிற சொல்றாரு, எங்க மாநிலத்தில் ஒரு தலைவர் கலைஞர் மாதிரி இல்லையே, எங்கள் மாநிலத்தினுடைய மொழியை பார்க்கறதுக்கு சமூக நீதிக்காக போராடுவதற்கு கலைஞர் மாதிரி ஒரு தலைவர் இல்லையே அப்படின்னு சொல்றார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கான்வாய் வருது. ஆந்திராவில இருந்து ஒரு மாணவர் சிஎம் கிட்ட ஒரு பதாகையை பிடிச்சிட்டு நிக்கிறான். சார், நான் உங்க கிட்ட பேசணும். முதலமைச்சருடைய கான்வாய் நிக்குது. லைட் ஆஃப் பண்ணிட்டு போகல, பஸ்ஸுக்குள்ளார உட்கார்ந்துகிட்டு கதவை ஷட்டரை போட்டுட்டு போகல. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய வாகனம் ஒரு மாணவனுக்காக நிக்குது ரோட்ல. இறங்கி கேட்கிறார், முதலமைச்சர் இறங்கி கேட்கிறாரு, திராவிடியன் சாக்குனா என்ன, திராவிட பாரம்பரியம் என்ன, பெரியார் அண்ணா கலைஞர் வழியில் வருபவர்கள் யார் என்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தற்கொலைகள் தெரிந்து கொள்ள வேண்டும்.